நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சுல, அவனால என்ன பண்ண முடியும்? போட்டு விடுங்க, ஒரு யூஸும் இல்ல. இதுக்கப்புறம் அந்த 5000 கொடுக்காதீங்க. அவனுக்கு கமிஷன் வேணும்னா அந்த அமெரிக்காரங்கிட்டயே வாங்கிக்க சொல்லுங்க. அவங்க கிட்டதான் ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல, அதுவும் டாலரா. அவங்க கிட்ட போய் கேட்கட்டும். அது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. அந்த செக்கை கொடுத்ததும் அவங்க என்னங்க சொன்னாங்க அந்த அமெரிக்காரங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுவும் இல்லாம இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க டாலரை வச்சு பார்க்கும்போது வெறும் $1,00,000 தான். அந்த செக்கை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்தா அப்படியே உங்களை பாக்குறதுக்கு வரும்னு அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க. சரி விடுங்க, நமக்கு தான் வீடு கிடைச்சிருச்சுல. இதுக்கப்புறம் அவங்க வந்தா என்ன, வரலனா என்ன? அதுதான் என்னோட பெரிய கனவா இருந்தது. சொந்தமா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு. இன்னைக்கு அதை சாதிச்சிட்டோம். என்னங்க, நாளைக்கு அந்த வீட்டுக்கு 2-3 ஆளுங்களை அனுப்பி அந்த வீடு முழுக்க கிளீன் பண்ண சொல்லணும். கொஞ்ச நாளாவே ஆளுங்க நடமாட்டம் அந்த வீட்டுல இல்லாம போச்சுல. அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு ஆளை வர வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணணும். முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த வாரத்திலே அந்த வீட்டுக்கு குடி போயிடலாங்க. அங்க போய் எப்படி தங்குறது? கட்டிலு, கிச்சனு, மேஜைன்னு ஏதாவது அங்க இருக்கா என்ன? இதெல்லாம் இல்லாம அங்க இருக்கவே முடியாது. நமக்கு அர்ஜென்ட்டா என்ன தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கிக்கலாங்க. என்ன இருந்தாலும் நாம இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வீடு கிடைச்சிச்சுங்கிறது உண்மைதான். மற்றதெல்லாம் ஒன்னொன்னு தான் ஆரம்பிக்கணும். வருமானத்துக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. எல்லாமே நடக்குங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பங்களாவை விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் அது நடந்துச்சுல. அதே மாதிரி எல்லாம் நேரத்துக்கு நேரம் கரெக்டா நடக்குங்க. அட, இன்னும் நீங்க எந்திரிக்கவே இல்லையா? என்னங்க என்னங்க எந்திரிங்க. இவ்வளவு நேரம் என்ன தூக்கம் உங்களுக்கு? என்ன? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் நீங்க எந்திரிக்கவே இல்ல. எந்திரிக்க சொன்னா என்னன்னு வேற கேக்குறீங்க. இந்தாங்க, இந்த டீயை குடிங்க. முதல்ல கட்டல்ல இருந்து எழுந்துருங்க. ஆம்பளைங்க கொடுத்து வச்சவங்க தான். அதிகாலையில எழுந்துக்க வேண்டியதில்ல, பாத்திரம் கழுவ வேண்டியதில்ல, சோறு குழம்பு வைக்க வேண்டியதில்ல, வீட்டு வேலை செய்ய வேண்டியதில்ல. கொடுத்து வச்சவங்க தான் நீங்க. காலையிலேயே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால நான் பொறாமப்பட்டுட்டேன். அதனால தாங்க சொன்னேன். காலையில எந்திரிச்சு நான் என்னடி பண்றது? உனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? காலையில எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலாம்ல. வயசாகுதுங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இப்பவே வயிறு முன்னாடி வந்துருச்சு, உடம்பு கிழவ மாதிரி தொங்குது. ஆமா, அது என்ன இப்போ? காலையில இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. நீங்க முதல்ல எழுந்து வாங்கல. எந்திரிச்சு என்ன பண்றது? நான் தான் நேத்தே சொன்னலங்க, புது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. வெளியில இருக்க புல் எல்லாத்தையும் வெட்டி சமம் பண்ணணும். உடஞ்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். அப்புறம் பெயிண்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி நிறைய வேலை அங்க இருக்கு. அதுக்கு வேண்டிய ஆளுங்களை நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? காலையில சொல்லி வச்சாதானே அவங்க வருவாங்க. எங்க நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வேலையா பண்ணி முடிங்க. அதெல்லாம் எனக்கே பண்ணுமா என்ன? பொறுமையா இன்னைக்கு காலையில அந்த வேலை செய்யற ஆளுங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம இதை பாத்துக்கலாம்ல. அப்படிதான் பண்ணணும். நாட்கள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். நாளைக்கே நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம்ல. என்னைக்கே போகணும்னு அவசியம் இல்லையே.
இன்னைக்கு போனாலும் 4 வாரம் கழிச்சு போனாலும் இந்த மாசத்துக்கான வாடகையை நாம கொடுத்தே ஆகணும். அதுக்கு இவ்வளவு அவசரப்படுற நீ? ஒரு நாள் முன்னாடி போனா அது நமக்கு தானங்க நல்லது. சொந்த வீட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட கெத்தே வேற மாதிரி இருக்கும். சொந்த வீடா இருக்கும்போது நமக்கு வந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் மறந்துடலாம். நாம அங்க போகணும்னா தேவையான பர்னிச்சர்லாம் வாங்கணும்ல. அது இல்லாம எப்படி? கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனையே இல்லைன்னு இப்ப நீ சொல்லுவ. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா உன்னோட ஆட்டிடியூட் மாறிடும். கட்டில் இல்ல, சேர் இல்ல, மேஜை இல்லன்னு ஆரம்பிச்சு கிச்சன்ல பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, உப்பு இல்லன்னு ஒன்னொன்னா பிரச்சனையை ஆரம்பிச்சிடும் நீ கடைசியில. நீங்க எங்க தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கீங்க? எல்லா பொருட்களையும் இப்ப நம்ம ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்கலாம் இல்லையா? ஒரு கால் பண்ணி சொன்னா பொருட்களை கொண்டு வந்து இறக்க ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து என்னெல்லாம் வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டா அதை கொண்டு வந்து இறக்கிடுவாங்கங்க. அது பர்னிச்சரா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களா இருந்தாலும் சரி. அப்படி வாங்கினா மட்டும் போதுமா? திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறது தான் பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் முதல்ல நீங்க தான் தடை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்படி சொன்னா எப்படி முன்னேறது? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வேணும்னா 2 மணி நேரம் பெட்ஷீட்டை போத்திட்டு நல்லா படுத்து தூங்குங்க. எனக்கு எந்த கவலையும் இல்ல. அட 8 மணி ஆயிடுச்சா? ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் கிருஷ்ணா. நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் என் போனுக்கே கால் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. நானும் இஷ்டப்பட்டு பேசல, ஒரு தகவல் சொல்லத கால் பண்ண. ஏண்டி, நீ சொல்ற ஒவ்வொரு காரியமும் என்னையும் என் பசங்களையும் குழியில தரதுக்காக தான் தெரியும். அதனால அதை கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா இந்த தடவை குழியில விழாம இருக்கதான் கால் பண்ண. ரொம்ப சந்தோஷமா புது வீட்டுக்கு குடி போலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க போல. புது வீட்டுக்கு குடி போக தயாரா இருக்க நீங்க இப்போ இருந்துட்டு இருக்க வாடகை விட விட்டு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அத சொல்லதான் கால் பண்ண. அது என்ன பண்ணுன்னு நான் முடிவெடுத்துக்கிறேன். உங்க ஐடியாலாம் எங்களுக்கு தேவையில்லை. முக்கியமான விஷயத்த நான் இன்னும் சொல்லவே இல்லை மகேந்திரா. புதுசா வாங்கின அந்த வீட்டோட 4வது வாரிசு இன்னும் சாகவே இல்லை. உயிரோட தான் இருக்காரு. வீடு வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் அவர் ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டாரு. காலையில நேரா கோர்ட்டுக்கு தான் போகணும்னு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஹலோ ஹலோ, ஆப்போசிட்ல ஆள் உயிரோட இருக்கீங்களா? யாரு யாரு உன்கிட்ட இந்த பொய்யெல்லாம் சொன்னதா? உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு மதியானத்துக்குள்ள தெரிஞ்சிடும். புது வீட்டுக்கு கூடி போலான்னு உங்க பொண்டாட்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்கல்ல, நீங்க காலையிலே போங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் உங்களால அங்க இருக்க முடியும். அதுக்குள்ள கோர்ட்ல இருந்து வந்து துரத்திடுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா உங்ககிட்ட அதை சொல்லிடலான்னு நான் காலையிலே கால் பண்ணேன். இந்த மாதிரி தாங்க முடியாத விஷயத்த கேட்கும் போது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். போனை வச்சுட்டுமா? பாய். என்னங்க, எங்க கொஞ்சம் நில்லுங்க. இவ்ளோ கோவத்தோட நீங்க எங்க போறீங்க? நான் அப்படி சொன்னதாலதான் குளிக்காம கூட நீங்க அங்க போறீங்களா என்ன? வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. மரியாதையா போயிட. நான் எந்த நல்ல காரியத்துக்கும் இப்ப வெளியே போல. ஐயோ, என்னங்க சட்டை இப்படி போட்டிருக்கீங்க? இவ்ளோ அவசரமா இப்ப நீங்க எங்க போறீங்க? ஏடி, நம்ம வீட்டோட 4வது வாரிசு வந்துட்டானாமா? கடவுளே, அந்த ஆளு கோர்ட்டுக்கு போக போறானாமா. அந்த புரோக்கர் போன் பண்ண எடுக்க மாட்டான். அவசரத்துக்கு யார் போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாங்க. ஐயோ,
என்னங்க என்னங்க ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஆள் வந்துட்டான்னு யார் சொன்னது? சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த கிருஷ்ணா தான். ஐயோ, கிருஷ்ணாவா? ஆமா, அவ சொன்னாலே சந்தேகப்படலாம் தேவையில்ல. அது உண்மையா கூட இருக்கலாம். அந்த ஆளை கண்டுபிடிச்சு இவளே கூட்டிட்டு வந்திருப்பா. நம்மள ஒழிக்க தானே இவ இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆள் கோர்ட்டுக்கு போனானா நம்ம வீடு நமக்கு இல்லாம போயிடுமாங்க? ஒன்னும் சொல்ல முடியல பாமா. ஒருவேளை அதுவும் நடக்கலாம். ஐயோ கடவுளே, என்னோட வீடு. நான் போயிட்டு அந்த புரோக்கரை பார்த்துட்டு வரேன், அட்வொகேட்டையும் பார்த்துட்டு வரேன். இது அவ வேணும்னே தான் பண்ணிருக்கா. அப்பா உங்களுக்கு என்னாச்சு? நாய் கடிச்சிருச்சா? நான் கொஞ்ச நாளா அமைதியா தான் இருக்கேன். இப்ப எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் நினைச்சுதான் நான் ஒவ்வொரு தடவும் மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க இப்ப யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? வேற யாரு? அந்த கிருஷ்ணாவை தான். அவன் ஒண்ணும் இப்ப பழைய கிருஷ்ணா இல்லப்பா. நீங்க அவ கூட போட்டிக்கு போகாம இருக்கிறதா ரொம்ப நல்லது. அந்த சின்ன பொண்ணை பார்த்து பயந்துகிட்டு இந்த வாசவனை ஒதுங்க சொல்ற? அதுக்கு நீ வேற ஆளை பாரு. இந்த ஊர்ல பிறந்து கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தவன் தான் இந்த வாசவன். என்கிட்டயே அவ விளையாட்ட காட்டுறாளா? அவ ஒரு சாதாரண ஆளுதான். நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாம். நீங்க அவளை சாதாரணமா நினைக்க வேண்டாம்ப்பா. உங்கள மாதிரியே நினைச்சிட்டு இருந்த மகி மாமா ராஜு மாமாவோட நிலைமை என்னன்னு இப்ப தெரியும்ல. 2 பேருக்கும் சொந்தமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு துண்டு இடம் கூட இல்லாம போயிடுச்சு. ஓ, அது எல்லாமே வந்தது அவங்களுடைய முட்டாள்தனத்தாலமா. அதை தவிர அந்த கிருஷ்ணாவோட புத்திசாலித்தனத்தால அவ பெரிய ஆளா வரல. இப்ப அவளுக்கு நல்ல நேரம் நடக்குது. அதனாலதான் அவளோட எதிரிகள் முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி பண்ணாதீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். எதிரி அப்படின்னு பார்த்தா அவளுடைய மிகப்பெரிய எதிரின்னு யாருமே இல்ல. அது உன் புருஷன்தான். பழைய கேஸ பத்தி சொல்றீங்களா? அதேதான். அவ இப்போ அந்த பழைய கேஸ் எல்லாத்தையும் தோண்டலான்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட அம்மா பாதி வழியில விட்டுட்டு போனதுதான் இந்த கேஸ். இப்போ கிருஷ்ணா அதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறான். அதுல இருந்து அவளை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு தான் நான் இப்ப யோசிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவ கூட தேவையில்லாம சண்டைக்கு போகாதீங்க. அவளாச்சு அவளோட பாடாச்சு. அவ கேஸ் நடத்துறதா இருந்தா நடத்தட்டும். அதுல நமக்கு என்ன நஷ்டம்? நீ நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்க? இது என்னோட மகன் சம்பந்தப்பட்ட கேசுமா? ஒருவேளை கேஸ மறுபடியும் விசாரணை கொண்டு வந்துட்டா உன்னோட அண்ணன் தான் அசோகனோட இடத்துல குற்றவாளியா இருக்க போறான். அண்ணன் குற்றவாளி ஆனா என்ன பிரச்சனை? 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அண்ணனை இதுக்கப்புறம் தூக்குல போடுவாங்களா என்ன? போடுவாங்களா? அவ கேஸ ரீஓபன் பண்றதா இருந்தா பண்ணட்டும்பா. சொல்ல போனா அதுதான் நல்லது. அம்மா நீ என்ன சொல்ல வர? அந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட மிகப்பெரிய ஆசையை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு புரியலம்மா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்தாலும் அண்ணனை கொன்ன குற்றத்துல இருந்து அசோகனால தப்பிச்சு வர முடியாது.
சொல்லப்போனா ஒரு 4-5 வருஷம் தண்டனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா 1-2 வருஷத்துக்குள்ள அவன் வெளியில வந்துருவான். அண்ணனை கொன்ன அந்த அசோகனை நீங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நல்ல பழிக்கு பழி வாங்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? அது வந்து கொஞ்ச நாளாவே உன்னோட யோசனையிலையும் நடவடிக்கையிலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்க. சும்மா இதை பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் நான் இதை கேட்டேம்மா. அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தா ஒருவேளை அசோகம் விடுதலை ஆகிறது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் உன் புருஷன் தான் ஜெயிலுக்கு போவான். நடந்த எல்லாத்துக்குமே சாட்சி உன் புருஷன் தானே. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும் தானே சொல்லுவாங்க. தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். கஜேந்திரன் உன் புருஷமா, அதை ஞாபகம் வச்சுக்க. புருஷன் இல்ல, என் அப்பாவா இருந்தாலும் பண்ண தப்புக்கான பாவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கணும். தாரா, இப்பெல்லாம் நீ பேசுறது எதுவும் கொஞ்சம் கூட சரியில்லையம்மா. நீ ரொம்பவே மாறிட்ட தாரா. உனக்கு என்ன ஆச்சு? நீங்க எந்த தப்பும் பண்ணாத ஆளா இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? எனக்கு இப்ப கிருஷ்ணா இல்ல, உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கு. ஏங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன ஆச்சு? சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றது, எல்லாம் போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அந்த ஆள் வந்துட்டான்னு சொன்னது உண்மைதானா? உண்மைதான், நான் அந்த ஆளை பார்த்துட்டேன். அப்புறம் அந்த ஆள் என்ன சொன்னாரு? நான் என்ன சொன்னாலும் சம்மதிக்க மாட்டேங்கிறாரா. அவருக்கு என்ன வேணுமா? பணமா? அது அவருடைய அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்க சொல்லுங்க. அந்த ஆள் எதையுமே கேட்கவே இல்லை. 3 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற இவ்வளவு பெரிய வீட்டை குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கு அந்த ஆள் சம்மதிக்கல. அந்த ஆளுக்கு சொந்தமான வீட்டை என்கிட்டயே கேட்காம விற்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு கேட்டாரு. ஆனா அவரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிட்டாருல்ல. அந்த ஆளை பத்தின எந்த தகவலும் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அனுமதி வாங்க முடியும்? விஷயம் அந்த மாதிரி இல்ல. அந்த புரோக்கர் முதற்கொண்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க. அந்த ஆளு ஊரை விட்டு ஒன்றும் போகல. அப்படின்னா வீட்டு வேலைக்காரி மகளை அந்த ஆள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. அது சொல்லி அண்ணங்காரர்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாரு. இந்த ஆளுக்கு வெளியூர்ல வேலை, பொண்டாட்டி புள்ளியோட சேர்ந்து பல வருஷமாவே அவர் வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாரு. இவ்வளோ நடந்திருந்தோம் அந்த புரோக்கரும் வீட்டுக்காரனும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க. நாமளும் கேஸ் போடணுங்க. இது அப்படியே சும்மா விட்டா இது சரி வராது. கேஸ்ன்னு போனா என்ன மிச்சமாகும்? இந்த ஆளு வெளியூர் போனதாவும் 10 வருஷமாகியும் விவரம் எதுவும் இல்லைன்னு பொய்யா டாக்குமெண்ட் பண்ணது அவ அண்ணனுங்க தான். அவங்க எல்லாரும் நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு நேத்திக்கே ராஜு வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. கேஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு எதிராக தான் கேஸ் கொடுக்கணும். ஆனா அவங்க இந்த நாட்டிலே இல்லை. ஏங்க நீங்க அந்த ஆளோட காலை பிடிச்சாவது நம்ம நிலைமைய சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் பேசி பார்த்தாச்சு. வீடு விற்கிறதுல அந்த ஆளுக்கு விருப்பமே இல்லை. ஆனா வீட்டோட யதார்த்தமான அமௌண்ட் கிடைக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்படி பார்த்தா 2 to 2.25 கோடி அவர் கொடுக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா வீடு 4வது வாரிசு இல்லைன்னு சொல்லி தானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ என்னன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ண சொல்லி அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வக்கீல்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். சேல்ஸை ரத்து பண்ணிடுவாங்க தான் வக்கீலும் இப்போ சொல்லிட்டு இருக்காரு.
அது மட்டும் இல்ல, ஏமாத்திட்டாங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ, அப்படின்னு நாம கொடுத்த பணம்? அதுக்கு நாம வேற கேஸ் கொடுக்கணும். கோர்ட் இன்வால்வ் ஆகி எம்பசி மூலமா அமெரிக்காக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு யாருக்குன்னு தெரியும். இருந்தாலும் பெரிய பிரச்சனைல இருக்கும். எல்லாத்துக்கும் பின்னாடி அவதான் இருக்கா, கிருஷ்ணா. அவளோட ஆளுங்க தான் சென்னைக்கு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்மள நடுரோட்டுக்கு வர வைப்பன்னு அவ சபதம் போட்ட மாதிரி நிறைவேற்றிட்டா. எதுக்காக அவங்கள மட்டும் நீங்க குத்தம் சொல்றீங்க? இதுல உங்களோட தப்பும் நிறைய இருக்கு. அப்படி பார்க்காதீங்க, நான் சொன்னது உண்மைதாங்க. நீங்க தொடர்றது எல்லாமே நாசமாதான் போகுது. உதாரணத்துக்கு அந்த 4வது வாரிசே நீங்க எடுத்துக்கோங்க. அவரை பத்தி விசாரிக்க உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் தோணவே இல்லைல்ல? ஏய், என் வாயை கிளறாத. நீ தான் தேவையில்லாம என்னை கட்டாயப்படுத்தி அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வச்ச. 3 நாள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்ச. இதுக்கிடையில இதெல்லாம் சமாளிக்க டைம் எங்க? அப்படி ஒரு வாரிசு வரமாட்டான்னு அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன. ஆனா நீ இப்ப என்ன சொன்ன? நான் குற்றவாளி, அறிவு கெட்டவன். நல்லா இருக்க. நீ தான் உண்மையிலேயே நல்ல பொண்டாட்டி. புருஷனை கொண்டு போய் குழியில தள்ளிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா கை கொடி சிரிக்கிற. மரியாதைங்கிறது போயிட. நீங்க ஏன் என்கிட்ட கோவமா பேசுறீங்க? நான் சொன்னது உண்மைதானே. இப்ப எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்களே. நான் அந்த உண்மையை சொன்னதுக்காக தான் என்ன அடிக்க வரீங்களா என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒருத்தி தாண்டி. அந்த வீடு வேண்டாம் வேண்டான்னு பல தடவை சொன்ன, நீ தான் கேட்கல. அதுக்குள்ள உனக்கு மிகப்பெரிய கனவு வந்துருச்சு. அரண்மனை மாதிரி வீட்டை வாங்கணும்னு ஆசை வேற. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? நான் அப்படிலாம் சொன்னேங்கிறது உண்மைதாங்க. எனக்கு வீடு பிடிச்சு போச்சு. யாருக்கா இருந்தாலும் அந்த வீட்டை பார்த்த உடனே பிடிச்சிருங்க. அந்த விஷயத்த நான் ஓப்பனா உங்ககிட்ட சொன்னா அவ்வளவுதான். பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னதுக்காக நீங்க மத்த விஷயத்த பத்தி கேட்காம விடலாமா? அப்படி ஒருவேளை நீங்க கேட்டிருந்தா நாமளே இந்த 4வது வாரிசை நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்கலாம். கிருஷ்ணாவுக்கு 7வது அறிவு இருக்கா என்ன? அவளும் இந்த ஆளை தேடி தானே கண்டுபிடிச்சிருக்கா. அத நீங்களும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தானே நான் சொல்ல வரேன். ஐயோ, திருநவன் ஓடிட்டான், வேடிக்கை பார்த்தவன் மாட்டிக்கிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இப்பதான் இங்க முதல் முறையா அனுபவிக்கிறேன். இப்ப நீ எதுக்கு ஓடி வந்த? குடும்பத்தை நாசமாக்கி குழி தோண்டி புதைச்சிட்ட. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? எப்பெல்லாம் உன் பேச்சை கட்டி எதோ பண்ணாலும் சரி, அப்பெல்லாம் எனக்கு நஷ்டம் மட்டும்தான் வருது. இப்ப எல்லாம் போச்சு. எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் நானா என்ன? கம்பெனி மூடினதுக்கும் நான் தான் காரணமா? கம்பெனி வித்துட்டு வந்ததுக்கும் நான் தான் காரணமா? வீட்டு வேலை முடியாம இருந்ததுக்கு நான் தான் காரணமா? கடைசியில நீங்க எல்லாத்தையும் வித்துட்டு மீதி கிடைச்ச பணம் தான் அந்த 75 லட்சம். உன் பையனோட தேவையில்லாத கல்யாணத்தினால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சு. பசங்களோட போக்கையும் நடவடிக்கையும் கண்காணிக்கிறது அப்பாதான். அவரு விட்டுட்டு கிச்சன் வேலை செய்யற அம்மா ஒன்னும் இல்ல. அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். அவன் எனக்கு மட்டும் பையன் இல்ல, உங்களுக்கும் பையன்தான். அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்தறதுக்கு பதிலா எப்ப பாரு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பசங்க கெட்டவங்களா இருந்தா அந்த குற்றம் அம்மாவோட தலையில. இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குல்ல, உங்களுடைய செல்ல பொண்ணு நைனா. இங்க பாருங்க, இன்னும் 2 வாரத்துல ஹாஸ்டல் லைஃபும் படிப்பும் முடிஞ்சு அவ இங்க தானே வரணும். அவளையாவது நீங்க நேர் வழியில கொண்டு போங்க. எல்லாரையும் நேர் வழியில நடத்துறதுக்கு இப்ப என் கையில இருக்கிறது வெறும் 3 லட்சம் ரூபாய் மட்டும்தான். நீ அதுக்கும் ஒரு நல்ல ஐடியா கொடுத்து அந்த 3 லட்சத்தையும் காலி பண்ணிடு. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும்ல. இங்க பாரு, ஒரு பாட்டில் விஷத்தை வாங்குறதுக்கான பணத்தை மட்டும் எடுத்து வச்சிடலாம். எனக்கு அது தேவைப்படும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.